கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. என்ன வெற்றிக்கிட்ட இன்னும் எனக்கு ஃபோனே வரல. வெற்றி, நீ ஊருக்கு போயிட்டியா? ஊருக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபோன் பண்ணுதுன்னு சொன்னேன். ஒரு ஃபோனும் வரல, மெசேஜும் வரல, எதுவுமே வரல. வெற்றி ஊருக்கு போயிட்டானா? இல்லை இல்லை, போயிருக்க மாட்டோம். ஆனால் இது வரைக்கும் ஃபோனே வரலையே. ஒருவேளை போயிருந்தா? போயிருக்க கூடாது. வெற்றி, ஏன் எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்கான்? ஃபோன் பண்ணலாம்ல. நீ ஊருக்கு போனாலும் போகலைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன எதுன்னு பண்ணலாம்ல. பக்கத்தில் ஆளுங்க இருக்காங்களோ, அதான் உன்னால் பேச முடியலையோ. எனக்கு ஒரு மெசேஜாவது போடலாம்ல. வேணும் வெற்றிக்கு நம்ம ஞாபகம் வரலையோ? சிச்சே, அப்படிலாம் இருக்காது. என் வெற்றிக்கு என் ஞாபகம் இல்லாமலாம் இருக்காது. நான் தான் முழுசாக இருப்பேன். என் ஞாபகம் மட்டும்தான் அவனுக்கு முழுசாக இருக்கும், எனக்கு தெரியும். ஆனால் ஏன் ஃபோன் பண்ணலாம்? பேசாம அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா என்ன? வெற்றி ஊருக்கு போயிட்டானா இங்கே இருக்கானான்ட்டு கேட்டலாமா? ஆமாம், அதான் கரெக்டு, கேட்டுருவோம். வேண்டாம் வேண்டாம், அக்காவுக்கு நம்ம ஃபோன் பண்ணுற நேரம் இனியும் நம்ம ஃபோன் எடுத்துட்டோம், அது இன்னும் டேஞ்சர் ஆகிடும். வேண்டாம் வேண்டாம், நம்ம ஃபோன் பண்ண வேண்டாம். ஆனால் எனக்கு வெற்றியோட ஞாபகமாகவே இருக்கேன். வெற்றி, உன்னை பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, என்னால் உன்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியல. ஒரே ஒரு ஃபோன் பண்ண வெற்றி, உன் ஃபோனுக்காக தான் காத்துட்ருக்கேன். ஐயோ வெற்றி, என்னால் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல வெற்றி. இந்த 3 நாள் என்னையே சுற்றி சுற்றி வந்து என்னை என்னென்னமோ ஆக்கி வச்சுட்டேன். இப்போ உன்னை பார்க்காமல உன்கிட்ட பேசாமல என்னால் இருக்கவே முடியல. எங்கடா இருக்கு? எனக்கு உன்னை பார்க்கணும்டா. இல்லை இல்லை, இதுக்கு மேலே நான் பேசாமல பார்க்காமல இருந்தேன் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். கண்டிப்பாக பார்க்கணும், கண்டிப்பாக பேசணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இப்போ பார்த்தே ஆகணும். பார்க்கணும், பேசணும், பேசியே ஆகணும். ஆமாம், அதான் சரி. இங்கேருந்து புலம்பிட்டே இருக்கக்கூடாது. நம்ம போகிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம். கண்டிப்பாக பார்ப்போம், கண்டிப்பாக பேசுவோம். ஆமாம் ஆமாம், பேசியே ஆகணும். அபி, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாதான். கிளம்பு, நடைய கட்டு. போகிறேன், பார்க்குறேன், பேசுகிறேன். ஒரு தென்றல் புயலாக வருதே, அந்த வேகத்துக்கு போகிறேன். அம்மா அம்மா, எப்பம்மா வந்த? ஏதோ பார்க்கணும், பேசணும், பார்த்தே ஆகணும், பேசி ஆகணும்னு சொன்னீங்க. அப்பவே வந்துட்டேன்டி. ஆமா, எதை பார்க்கணும், எதுக்கு பேசணும்? என்னடி என்னமோ உளறிட்டு இருந்தா? பார்த்தே ஆகணும், பேசி ஆகணும், அதுக்கு வேற ஏதோ ஒரு தென்றல் புயலாகி பாட்டெல்லாம் போட்டுட்டு கிளம்புன. எங்கடி கிளம்புன? நல்ல வேலை, நம்ம வெற்றி பேரை சொல்லாம வெறுமனே பார்க்கணும் பேசணும்னு மொட்டை கட்டையா பேசியிருக்கோம். அதனால அம்மாவுக்கு புரியல. ஆமா, நான் அம்மா தாண்டி. நீ என்னமோ உளறிட்டு இருந்தியே, என்னது? யாரை பார்க்க போற, என்ன பேச போற? எனக்கு ஒன்றும் புரியல. பார்க்காம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியல, பார்த்தே ஆகணும், பேசி ஆகணும். என்ன பார்க்க போற, என்ன பேச போற? யாரடி பார்க்க போற சொல்லு. அட, அம்மா தாண்டி கேட்குறேன், கேள்விக்கு பதில சொல்லு. என்னமோ பார்க்கணும் பேசணும்னு சொன்னியே, அப்படி யாரை பார்க்க போற, என்ன பேச போற? எதனால உன்னால பார்க்காம பேசாம இருக்க முடியல? இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்காதம்மா, கொஞ்சம் கேப் விடுமா. யோசிக்கணும்ல. யோசிக்கணுமா? என்னடி யோசிக்கணும்? யோசிக்கணும் இல்லம்மா, மூச்சு மூச்சு விடணும்ல. நீ தொடர்ந்து கேள்வியே கேட்டுட்டு இருக்கலாம், கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுமா. நீ மூச்சு விடுற கேப்ல நான் யோசிச்சுப்பேன். ஐயோ, அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்களே, இப்போ நான் என்ன பதில் சொல்றது? நான் மூச்செல்லாம் விட்டது போதும், நீ பதில சொல்லு. யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும்? எதனால பார்க்காம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியல? அம்மா, ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா. என்னதான் பார்க்கணும், என்கிட்ட தான் பேசணும். ஒன்றும் பார்க்கணுமா, உங்ககிட்ட பேசணுமா? ஏண்டி, உன்னை நீ பார்த்து உங்ககிட்ட பேசி எனக்கு ஒன்றும் புரியலையடி, புரியுற மாதிரி சொல்லு. ஆமாம்மா, என்னதான் அம்மா, என்னை போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும்மா. கண்ணாடி முன்னாடி பார்க்கலன்னா நான் அழகா இருக்கேனா இல்லைன்னு தெரியாதுல்லம்மா, அதனால சொன்னம்மா. கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணுமா? என்ன எதையாவது குடிச்சு கிடிச்சு வச்சிட்டாளா இப்படி வளர்ந்துட்டு இருக்கான்? சரிடி, கண்ணாடி முன்னாடி உன்னை நீ பார்க்கணும், அழகா இருக்கியான்னு நான் தெரிஞ்சுக்கணும், பேசணும்னு சொன்னீங்க. அது எதுக்கு? அது இந்த மாதிரி திக்கி திக்கி பொருள் வருதா, நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும்ல,
அதான் நான் பேசி பார்க்கணும்ல, அப்பதான் குரல் நல்லா வளமா இருக்குமா. உனக்கு குரல் நல்லா வளமா இல்லைன்னா உன் தொண்டை சின்னது பார்த்துக்க. உனக்கு திக்கி திக்கி வார்த்தை வருது. அது சரி, எவனையும் விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாரையும் மொத்தமா செஞ்சு மொத்தமா அனுப்பி விட்டுறது. இவளுக்கு குரலை திக்கி திக்கி வருதாமா. இல்லை நான் நம்பணும். ஏண்டி என்னென்னமோ உளறிட்டு இருக்கேன். நைட்டு ஏதாவது குடிக்க கூடாது, குடிச்சிட்டியாடி? அம்மாக்கு தெரியாம ஏதாவது குடிச்சிக்கிச்சு வசியா? என்னம்மா இப்படி எல்லாம் கேக்குறேன்? அப்புறம் என்னடி என்னமோ குடிகாரி கணக்கா உளறிட்டு கிடக்குறேன். உன்னைய பார்க்கணும், உங்ககிட்டயே பேசணுங்க. போதா வரைக்கும் உனக்கு தொண்டை சரியில்லையாமா. உன் தொண்டையா சின்னது? உங்க அப்பனை சின்ன வயசுல இவளுக்கு கழுத பால் கொடுக்காதன்னு சொன்னேன். கேட்டானா உங்க அப்பன் ஒரு டம்ளர் பாலை வாங்கி மொத்தமா ஊத்தி விட்டாச்சு. நீ என்னடா இங்க கிளிக்க ஆரம்பிச்சா 7 ஊருக்கு கேட்கும். இவளுக்கு தொண்டை சின்னதாமா, திக்கி திக்கி குரல் வருதாமா. தொண்டை வளம் பெருசா வரணுமாமா. ஆல்ரெடி இருக்கிற வளம் போதாது, காது கிளியுது நீ பேசினாலே. இவளுக்கு தொண்டை திக்கி திக்கி வருதாமா. யாருக்கிட்டடி காதுல பூ சுத்துற? ஆமா, யாருக்கிட்ட பேசணும், யார நீ பார்க்கணும், என்ன அது முதல்ல சொல்லு என்கிட்ட. ஐயோ அம்மா எவ்வளவு உஷாரா இருக்கு. நம்ம சொன்னதை நம்பலையோ? நான் உண்மையாதான் சொல்றேன். எனக்கு தொண்டை அப்பப்ப திக்கி திக்கி வருதுமா. அதனாலதாம்மா கண்ணாடி முன்னாடி நின்று போய் நான் என் அழகையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் நான் பேசி பார்க்கணுமா. எனக்கு கொஞ்ச நாளாவே பாட்டு பாடணும்னு ஒரே ஆர்வமா இருக்குமா. அதம்மா சாதகம் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. ஜாதகமா? அது எதுக்கு நீ பண்ண போற? உன் ஜாதகம் நான் ரெடியா தான் வச்சிருக்கேன். அம்மா ஜாதகம் இல்லம்மா, சாதகம். அப்படி அதுக்கு பேரு சாதகம்மா. என்ன கன்றா இலவும். ஏண்டி எல்லாரும் கிளம்புனதும் உனக்கு கிறுக்கு பிடிச்சிச்சா என்ன? உங்க அக்கா காரிங்க இருந்து போனதும் உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சாடி? இல்ல ஒருவேளை பேகி பிடிச்சிருச்சா? அம்மாடி அம்மாடி அபி, நீ நல்லா தானே இருக்க? என்ன பேயம் பிடிக்கல, பேசம் பிடிக்கல. மூஞ்சி பத்தியா என்ன குடிச்சிருக்கேன்னு கேட்கறேன். இப்ப என்ன பேய் பிடிச்சிருக்கா பிசாசு பிடிச்சிருக்கான்னு கேட்கறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிறுக்கு பிடிச்சிருக்கேன்ற. என்ன பார்த்தா உனக்கு எப்படிமா தெரியுது? இங்க பாடி, நான் பார்த்ததுனால இப்படி கேட்டுட்டு இருக்கேன். ஒரு அம்மாவா இருக்கிறதுனால. வெளியில இருந்து யாராவது வந்து பார்த்ததுன்னா வச்சுக்கோ, முடிவே பண்ணிருப்பாங்க. உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு இல்ல பேயோ பிசாசு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா முத்திரையே குத்திடுவாங்கடி. அது மட்டுமா, நீ பேசின பேச்ச கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது கேட்டிருந்தாங்க. குடிகார கணக்காவே இருந்ததுடி. குடிகாரி குடிச்சிட்டு எப்படி வளருவாளோ அப்படியே வளர்ட்டு இருந்தடி. அப்படியா? குடிகாரி கணக்காவா இருந்தது? ஆமா, இவ்வளவு தெளிவா பேசுறியே. நீ முன்ன பின்ன குடிச்சு இப்படிதான் வளர இருக்கியா? அதனாலதான் அவ்வளவு அழகா எனக்கு சொல்றியா? அடி, ஒரு பெத்தவ கிட்ட கேக்குற கேள்வி இது. நீ மட்டும் ஒரு பெத்த பொண்ணு கிட்ட கேக்குற கேள்வியா இது? இந்த கூட பேசுறதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. இங்க பாரு, நீ தனியா நின்று வளர்ட்டு இருந்த, அதனால அம்மாக்கு அப்படி டவுட் வந்துருச்சு. அதான் அப்படி கேட்டேன். நீ எதுக்கு இப்படி தனியா நின்று வளர்ட்டு இருக்க? சரி போ, ஏதோ கண்ணாடியை பார்க்கணும், கண்ணாடி கிட்ட நின்று பேசணும்னு சொன்னல, ஏதோ ஜாதகமோ போதகமோ நீ அதை போய் பண்ணு போ. ஒரு மண்ணை நான் இங்க பண்ணல, நான் வெளியில போறேன். நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன். இப்ப யார் தோட்டத்துக்கு போறேன்? எந்த தோட்டத்துக்கு போறேன்? இப்ப தோட்டத்துக்கு உனக்கு என்னடி வேலை இருக்கு? இனியன் மாமா தோட்டத்துக்கு தான் போறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வரேன்னு சொல்லியிருக்காளுங்க. 2 மாங்காய் வேணும், நான் போய் அறுத்துட்டு வரேன். பாடி அபி, முன்னாடியாவது உண்மையாலக்கா நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, அவங்க நமக்கு சொந்தக்காரங்க. இப்படியெல்லாம் போய் நம்ம எடுக்கக்கூடாது. அப்புறம் பாரு, நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தாக்கா தலைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாங்கன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் வேணாம்டி. உனக்கு மாங்காய் தானே வேணும், நான் பக்கத்துல கடையில வாங்கினு தரேன். அம்மா கடையில வாங்க மாங்காய் நல்லா இருக்காதுமா, மரத்துலேயே ஸ்ட்ரைட்டா பறிச்சு சாப்பிட்டதம்மா நல்லா இருக்கும். உண்மையாலத்தை என்னம்மா சொல்ல போறாங்க? 2 மாங்காய்க்காமா குறை பேசுவாங்க. நான் போய் 2 மாங்காய் மட்டும் எடுத்துட்டு வரேம்மா. இல்லம்மா அபி, யாராவது ஏதாவது ஒரு சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அதுக்குதான் சொல்றேன். உண்மையாலத்தையும் அப்படி கிடையாது, இனியன் மாமாவும் அப்படி கிடையாது. நம்ம அக்கா அப்படி கண்டிப்பா பேசவே மாட்டா. வேற யாருமா அங்க பேச போறாங்க? யார் பேசுவாங்கன்னா எனக்கு தெரியாதுமா, யாரும் பேசிடக்கூடாதுங்கிறேன். வேணாமே அம்மா, 2 மாங்காய் தானே, நான் வேணா உண்மையாலத்தை கேட்டுட்டு போய் எடுத்துக்கிட்டுமா? சரி, நான் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். நீ போ, நான் ஃபோன் பண்ணி கேட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன். போ, 2 மாங்காய் தான் எடுக்கணும். இன்னையோட எடுத்துட்டு வந்துடணும். இதுக்கப்புறம்லாம் போகக்கூடாது, புரியுதா? எதுவுமே எடுக்கணும்னாலும் போகக்கூடாதா? அப்படி இல்லம்மா, எதுவுமே எடுக்கலனாலும் பரவாயில்ல, சும்மா தோட்டத்துக்கு போயிட்டு வரம்மா. அப்பப்போ மோட்டர் செட்டில் குளிச்சுட்டு வருவோம்லம்மா, அது கூட பண்ணக்கூடாதா? நீ எட்டியே விளையாட்டு பிள்ளையா இருக்க, ஏதாவது சொல்லு வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன். சரி போ, என்ன பண்ணுமோ பண்ணிட்டு வா. நான் உண்மையில அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்கிறேன். போ. சரிம்மா, நான் போயிட்டு வர லேட் ஆகும்மா. என்ன உடனே வரலன்னு எனக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன், அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். அதான் வீட்டில் தான் எந்த வேலையும் இல்லைல்ல, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேனே. சரி இப்போ போய் இருந்துட்டு வா. ஆனால் ஒன்று, உங்கள் அப்பா வரத்துக்குள்ளே வந்துடணும், சரியா? அதெல்லாம் வந்துடுவோம்மா, அப்பா வரத்துக்குள்ளே வந்துடுவேன். சரி நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா.
இன்னும் விளையாட்டு பிள்ளையா இருக்கா. இவளுக்கும் கல்யாண வயசை தொட்டுட்டு இருக்கு. சீக்கிரமாவே ஒரு நல்ல பையனா பார்க்கணும். படிப்பை முடிக்கட்டும். முடிச்சதும் அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல வரனை பார்த்து பேசி முடிச்சு இவளையும் கல்யாணம் பண்ணி சரணாவை கொடுத்த மாதிரி இவளையும் கொடுத்து விடணும். அப்பதான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்ன வெற்றிக்கு ஃபோன் அடிச்சாலும் எடுக்கவே இல்லை. வெற்றி, நீ ஊருக்கு போயிட்டா இல்லையா? எனக்கு ஏதாவது சொல்லணும் வெற்றி. சரி, சாயங்காலம் தோட்டத்துக்கு வான்னு சொன்னாச்சுன்னா நம்ம போவோம். போய் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா எனக்கு வெற்றி வருவான்னு நம்பிக்கை இருக்கு. நம்ம போய் தோட்டத்தில் வெயிட் பண்ணுவோம். வெற்றி கண்டிப்பா வந்துடு. வெற்றி, என்னை ஏமாத்திராதா. நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனா வெற்றி இங்க வரவே இல்லை. அப்ப நான் என்ன அர்த்தம்? அப்ப வெற்றி ஊருக்கு போயிட்டு அர்த்தம். ஆனா ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலாம்? சரி, நீ சொல்லலன்னா என்ன, பரவாயில்ல, நான் போறேன். என் போனே எடுக்க மாட்டேங்கிறோம். ஊருக்கு போனேங்கிறதே ஒரு வார்த்தை சொல்லலாம். நம்மள மறந்துட்டானா? வெற்றி, வெற்றி, நான் தான். அபி, என்னம்மா, என்னாச்சு? குள்ள நிற்காது தெரிந்த காளையை கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே. அபி, என்னடி, என்னாச்சு? இங்க பாருமா, என்னம்மா? பேசாத, எனக்கு உண்மை ரொம்ப கோவம். என்கிட்ட பேசாத, நீனு பேசவே பேசாத. ஓ, கோவமா இருக்கீங்களோ? சரி சரி, நான் பேசலாம். நான் பேசுதுன்னு சொன்னா பேசாம இருப்பியா? என்கிட்ட பேசுடா. சோறுடி செல்ல குட்டி, நீ ஃபோன் பண்ணி நான் ஃபோன் எடுக்காத ரீசன் என்ன தெரியுமா? உன்னை பார்க்க கிட்ட வந்துட்டேன், அப்புறம் எதுக்கு ஃபோன் எடுத்து பேசுவானே அப்படின்னு தான் ஃபோனை எடுக்காம இதோ ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கிறேன்டி. ஃபோன் எடுக்கணும்னா பரவாயில்ல, நீ ஊருக்கு போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. நீ காலையிலேருந்து தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ ஊருக்கு போயிட்டியா போகலையா, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்க. ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல. அபி, நான் எவ்வளோ துடிச்சிட்டு இருந்தேன்னு எனக்கு தாண்டி தெரியும். உன்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் எவ்வளோ தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நல்ல வேலையா அப்பா தான் அதை இது பண்ணி உங்களுக்கு போக விடாம தடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளுக்கு என் அபி டார்லிங் கூடவே தான் இருக்க போறேன். என் அபி டார்லிங் கிட்ட லவ் பண்ணிக்கிட்டு சிலிமிஷம் பண்ணிக்கிட்டு டூயட் பாடிக்கிட்டு இருக்க போறேன். வெற்றி, என்ன சொல்ற? உண்மையை தாண்டி சொல்றேன் என் செல்ல குட்டி. உன் மாமனார் இருக்கார்லாம், அவரு நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது, எப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப என்ன பண்ணா தெரியுமா? சரியா, உன் மாமனார் எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு பத்தியா? இன்னைக்கு அவரால் மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். சத்தியமா உன் நினைப்புல இருந்ததுனால எனக்கு எதுவுமே தோணலடி. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலையா டேடி தான் இப்படி ஒரு பிளானை போட்டு நாங்க இங்கேயே இருக்கிறதுக்கு அவர் ஒரு வழி பண்ணியிருக்காரு. வெற்றி, மாமாக்கு நம்ம விஷயம் தெரியுமா? நீ என்கிட்ட லவ் சொல்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை லவ் பண்றேன்னு அப்பாவுக்கு தெரியும்டி. அப்பாவுக்கு ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும், உன் சுட்டி தானா அவ்வளோ பிடிக்கும். என் வீட்டுக்கு மருமகன் ஒருத்தனா அது என் அபி செல்லக்குட்டி தான்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வெற்றி, அப்ப மாமா என்ன ஏத்துக்கிட்டாங்களா? ஆமாம்மா, அப்பாவுக்கு உன்னை எப்பவும் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்டி. வெற்றி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, மாமாவுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, அது போல ஆன்ட்டிக்கு என்ன பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்குமா? மம்மிக்கு உன்னை பிடிக்காம இருக்குமா என்ன? மம்மிக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும். அவங்களே உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கடி. கண்டிப்பா பிடிக்கும்டி. ஏன் வெற்றி, ஒருவேளை ஆன்ட்டிக்கு என்ன பிடிக்கலனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ஏய், என்னம்மா பேசுறேன்? அதெல்லாம் மம்மிக்கு பிடிக்காமலாம் இருக்காது. மம்மிக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும். ஒருவேளை பிடிக்கலனா? பிடிக்கும்னு சொல்றான்லம்மா, பிடிக்கும். கண்டிப்பா மம்மிக்கு உன்னை பிடிக்கும். இல்ல, ஆன்ட்டிக்கு என்ன பிடிக்காது, எனக்கு தெரியும். உங்க வீட்டில் ஒரு நைட் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க.
அவங்களுக்கு எப்படி என்ன பிடிக்கும்? அவங்களுக்கு என்ன பிடிக்கலனா நீ என்ன விட்டுறியா வெற்றி? என்னடி பேசுறான்? உன்னை மனசார விரும்புறேன்டி. மம்மிக்கு பிடிக்கலனா மம்மிக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். கண்டிப்பா மம்மி சம்மதத்தோட தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அவங்க சம்மதிக்கிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருப்போம். அதுக்காகலாம் என் அபிய நான் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். ஏய், எனக்கு என் அம்மா ஒரு உயிர்னா நீ அந்த உயிர்ல பாதிடி. லவ் யூ வெற்றி. லவ் யூ so much. லவ் யூடி. லவ் யூ டூடி செல்லக்குட்டி. அபி சொல்ற மாதிரி மம்மிக்கு அபியை பிடிக்காம போயிடுமா? இல்ல, மம்மிக்கு அபியை கண்டிப்பா பிடிக்கணும். மம்மியோட சம்மதத்தோட தான் எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்கணும். மம்மி ப்ளீஸ் அபியை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இவ ரொம்ப நல்லவ மம்மி, ரொம்ப நல்ல பொண்ணு. கொஞ்சம் சுட்டித்தனம் தான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. மனசுல எந்த கெட்டதும் இல்லாம எல்லார்கிட்டையும் பேசி பழகுறவ. இவ்வளவு பிடிக்கலன்னு சொல்லிடாதீங்க மம்மி. மண்ணில் ஒரு துளி நீ மெல்ல கழன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது, உள்ளங்கை கடந்து எங்கோ உருகிய நிமிடங்களை மெல்ல சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே. வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வார காதல் மழை. காதல் மழையே காதல் மழையே இங்கே விழுந்தாயோ, ஓ கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் பொழிந்தாயோ. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஆண்டி. ஸ்வேதா டார்லிங் சொல்லுடா. ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கீங்களா ஆண்டி? ஊருக்கு போயிட்டீங்களா? இப்போ நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு சொல்லவா, என்ன ஊருக்கு போயிட்டேனா இல்லைன்னு சொல்லவா? ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, ஊருக்கு போயிட்டீங்களா? ஸ்வேதா டார்லிங் நாங்கள் ஊருக்கு போகல, இங்கே தான் இருக்கோம். அம்மா மேடம் இன்னைக்கு இங்கே வர மாதிரி இருக்கீங்க ஆண்டி? அப்போ இங்கே தான் இருக்கீங்களா ஆண்டி? நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் நான் வரேன் ஆண்டி. சூப்பர், ஓகேடா வா. ஆண்டி என்ன மார்னிங் வெற்றி வந்து பிக்கப் பண்ணிப்பாரா? ஸ்வேதா டார்லிங் உனக்கு வெற்றி வந்து பிக்கப் பண்ணணும் அப்படிதானே? ஆமாம் ஆண்டி, வெற்றி வந்து என்ன பிக்கப் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது. அவ்வளோதானேடா, கண்டிப்பாக வெற்றி ஒன்று வந்து பிக்கப் பண்ணிப்பான். டைமிங் மட்டும் சொல்லும், அந்த டைமிங்க்கு கண்டிப்பாக வெற்றி வந்துடும். 9 o'clock ஆண்டி, 9 o'clock கரெக்டாக சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிடுவேன் ஆண்டி. அவ்வளோதானேடா, கண்டிப்பாக வெற்றி வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பான். ஓகே ஓகே ஆண்டி. லவ் யூ ஆண்டி, லவ் யூ ஸோ மச். லவ் யூ டார்லிங். அபிமா நான் தான் இருக்கேன்லடி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதோ. அதெல்லாம் மம்மி சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். வெற்றி நீ இங்கே தானே இருப்ப, நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போகலாமா? என்ன கோவில் கூட்டிகிட்டு போறியா? ஏய், என்ன கூட்டிட்டு போவியான்னு கேட்குறான். உன்னை கூட்டிட்டு போறதை விட எனக்கு வேற என்னடி வேலை இருக்கு? கோவில் தானே, எந்த கோவிலுக்குன்னு சொல்லு, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நம்ம ஊர்லேருந்து 2 ஊர் தள்ளி அங்கே ஒரு கோவில் இருக்காமா. நம்ம அங்கே போய் வேண்டிக்கிட்டோம், கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நிறைவேறுமாமா. நாளைக்கு காலையில் போகலாமா? ஒரு 8 9 மணி போகலாம். நீ வருவியா? கண்டிப்பா கூட்டிட்டு போறோமா, உனக்கு அதில் நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப நம்ம அதையும் பண்ணிடுவோம், சரியா? மார்னிங் நீ ரெடியா இரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எங்க வரணும்னு மட்டும் சொல்லு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி வெற்றி, நம்ம பஸ் ஸ்டாண்டில் ஒரு 9 மணி போல் வந்துடு, நானும் வந்துடுறேன். அவ்வளோதானே, 9 o'clock ஷார்ப்பாக நான் வந்துடுவேன். என் அபி டார்லிங்க கூட்டிட்டு போறதுக்கு நான் கண்டிப்பா வந்துட வேண்டி. நீ கிளம்பி வந்துடு, ஓகேவா? லவ் யூ வெற்றி, லவ் யூ ஸோ மச். லவ் யூ டி. உனக்கு என்ன வேணுமோ கேளுடி, இந்த வெற்றி கண்டிப்பா செய்வேன். ஏய், நான் உன் வெற்றிடி, உனக்காக மட்டுமே இருப்பேன். உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லு, எல்லாமே பண்ணலாம். கண்டிப்பா நீ தாண்டி என் லைஃப்ல இருப்ப. உன்னை தவிர என் லைஃப்ல வேற யாரும் வர மாட்டாங்க, வரவும் விட மாட்டேன். அபி என்னடி ஏதோ ஃபீலிங்ஸ்ல இருந்தா? இப்ப நல்ல மூட்ல இருக்க போல இருக்கேன். கேட்காமலே நிறைய கொடுத்துட்டேன். என் வெற்றி என்னை விட்டு போகக்கூடாது. என் வெற்றி எப்பவுமே என் கூட இருக்கணும். இருப்பேன் வெற்றி. எங்கம்மா போக போறேன்? எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் என் அபி செல்ல குட்டி போயே தான் இருப்பேன்.
நீ இப்படி இருக்காதடி. சுட்டித்தனமா துருதுருன்னு. அதான் இந்த வெற்றிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி அழுது வழிஞ்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. ம், சரி, வீட்டுக்கு கிளம்பு. இருட்டுற மாதிரி இருக்கு. வா, உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு நானே கிளம்புறேன். நம்ம 2 பேரும் மார்னிங் கோவிலுக்கு போனோம்னா மார்னிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? போகணுமா? ஓய், எனக்கும் உன்னை அனுப்ப மனசு இல்லதாண்டி. ஆனா பாரு, என் அப்படி டார்லிங் வரும். இன்னைக்கு ஓவர் அழகா இருக்காளாம். நான் சும்மா இல்லாம ஏதாவது தப்பு தண்டா நடந்துருச்சுன்னா எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லம்மா. அதுக்காக தான் சொல்றேன். போடா. ஓய், நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லணும். இப்போவே எனக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கு. சரி, இருந்தாலும் நீ ஃபீலிங்ஸ்ல இருக்கேன்னு தான் அமைதியா இருந்தோம். ஆனா பரவாயில்ல, நீ ஏன் நச்சு நச்சுன்னு கொடுத்துட்டியும். அது நல்லா இருந்தது. இருந்தாலும் என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லடி. வா, உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறேன். இங்க வேற யாரும் இல்ல. பக்கத்துல வேற ஓல வீடெல்லாம் இருக்கு. ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குடி. சி, போ. கெட்ட பையன். என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடு. எனக்கு ஒன்று நம்புறதுக்கெல்லாம் நானும் வீட்டுக்கு போறேன். அதான் சொல்றேன், சீக்கிரம் கிளம்பிடு. இல்லைன்னா நானா இருக்க மாட்டேன். வேற மாதிரி ஆயிடும், பாத்துக்கோ. ஐயோ, வீட்டுக்கு போயிடலாம். நாளைக்கு காலையில மீட் பண்ணுவோம். வா போலாம்.